It's story time. தேவலோகத்துக்கு போன ஒரு பொண்ணு திரும்பவும் பூமிக்கு வந்து என்ன செஞ்சாங்கங்கிறத இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. முல்லை வனம்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அதுல சாந்தினின்னு ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த பொண்ணுக்கு பறவைகள் மேலையும் மிருகங்கள் மேலையும் ரொம்ப அன்பு உண்டு. அந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ ஏதாவது உதவி தேவைப்பட்டா அதுங்க நேர கிளம்பி சாந்தினியோட வீட்டுக்கு தான் வரும். சாந்தினியும் அதுங்களுக்கு தேவையான உதவிய செஞ்சு அனுப்பி விடுவா. உதவிகள் மட்டும் இல்லாம அந்த மிருகங்களுக்குள்ள நடக்கிற சண்டைக்கும் பஞ்சாயத்துக்காக சாந்தினி வீட்டுக்கு தான் வரும். நான் சும்மா இருந்தப்ப இவன் என்ன கடிச்சிட்டான், நான் வேட்டைக்கு போய்கிட்டு இருந்தப்போ இவன் என்ன முட்டிட்டான், அத மாதிரியான பஞ்சாயத்துகளும் சாந்தினி கிட்ட அடிக்கடி வரும். சாந்தினி அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் காட்டுல சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி அறிவுரை வேற சொல்லி அனுப்புவா. சாந்தினி இருந்த கிராமத்துல ஒரு பெரிய காட்டு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டாறுல திடீர்னு ஒரு நாள் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பெரிய வெள்ளம் வந்துருச்சு. அந்த ஊர்ல இருந்த வீடுகள் எல்லாமே அந்த வெள்ளத்துல மாட்டிக்கிச்சு. சாந்தினியோட வீடு மட்டும் காட்டுக்கு பக்கத்துல இருந்ததுனால அவளோட வீட்டை மட்டும் வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகல. ஆனா அன்னிக்கின்னு பார்த்து சாந்தினி சில பொருட்கள் எல்லாம் வாங்கறதுக்காக அந்த கிராமத்துக்குள்ள போயிருந்தா. அந்த ஊர் மக்களோட சேர்த்து சாந்தினியையும் வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சாந்தினி இறந்தது தெரிஞ்சதும் அந்த காட்டுல இருக்கிற பறவைகளும் மிருகங்களும் ரொம்ப அழுதுச்சு. சாந்தினி உயிரோட இருந்தப்போ பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்கா அப்படிங்கறதுனால அவ இறந்ததுக்கு அப்புறமா அவளை தேவலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. அவளை கூட்டிக்கிட்டு போனவங்க அங்க இருந்த தேவர்கள் கிட்ட இந்த பொண்ணு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்கா போல இருக்குது, இவ இறந்த உடனே அந்த காட்டுல இருந்த பறவைகளும் மிருகங்களும் ரொம்ப அழுதத நாங்களே நேர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தேவர்களும் சாந்தினிய ரொம்ப பாராட்டி, இனிமே நீ இந்த தேவலோகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா சௌரியமா இருக்கலாம், நாங்க எல்லாரும் உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு அவங்க கிட்ட என்ன வரம் கேட்கணும் அப்படின்னு சாந்தினிக்கு தெரியல. நான் யோசிச்சு எனக்கு தேவையானப்போ நான் அந்த வரத்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 4-5 நாளைக்கு அந்த தேவலோகத்திலேயே சாந்தினி இருந்தா. ஆனா அவளுக்கு அங்க என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப அங்க இருந்த தேவர்கள் கிட்ட, எனக்கு இந்த தேவலோகமே பிடிக்கல, எனக்கு என்னோட முல்லைவனம் காடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன மறுபடியும் பூமிக்கு அனுப்பி என்னோட முல்லைவனம் காட்டுக்கே என்ன அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டா. உடனே அந்த தேவர்களும், நீ பூமிக்கு மறுபடியும் போய் எவ்வளவு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவு நாள் இருந்துட்டு வா, முல்லைவனம் காடுன்னு மட்டும் இல்லாம அந்த பூமியில நீ எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், இந்த தேவலோகத்திலேந்து நீ வந்திருக்க அப்படிங்கறதுக்கு அடையாளமா உனக்கு 2 இறகுகள் இருக்கும், நீ இங்கேந்து பறந்தே பூமிக்கு போயிட்டு அங்க எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருந்துட்டு திரும்பவும் நீ பறந்து தேவலோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதும் சாந்தினிக்கு தங்க நிறத்துல 2 இறகுகள் முளைச்சுது. அங்க இருந்த தேவர்களுக்கு நன்றி சொல்லி அவங்க கிட்ட விடை பெற்றுக்கிட்டு சாந்தினி திரும்பவும் முல்லைவனம் காட்டுக்கே வந்து சேர்ந்தா. சாந்தினி தேவலோகத்திலேந்து திரும்பி வந்தது முல்லைவனம் காட்டுலயே ரொம்ப பரபரப்பான செய்தியாயிடுச்சு. அந்த காட்டுல இருந்த பறவைகளும் மிருகங்களும் சாந்தினிய பாக்கறதுக்காக அவளோட குடிசைக்கு வந்துச்சு.
அவளோட தங்க நிற இறக்கைகளை பார்த்து அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சாந்தினி அதுங்க கிட்ட, நான் இன்னும் 2-3 நாளைக்கு இந்த குடிசையில இருந்துட்டு அதுக்கு அப்புறமா நான் என்னோட தாத்தா வீட்டுக்கு பறந்து போயிடுவேன். சின்ன வயசுலேயே எனக்கு எங்க தாத்தா வீட்டுல போய் இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அவங்க வீடு ரொம்ப தூரங்கிறதுனால என்னால போக முடியாமலே இருந்துச்சு. இப்ப என்கிட்ட இறக்கைகள் இருக்கிறதுனால நான் இன்னும் 2 நாள் கழிச்சு எங்க தாத்தா வீட்டுக்கு பறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னா. அத கேட்டதும் அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆனாலும் சாந்தினியோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ தாத்தா வீட்டுக்கு போறதுக்கு பறவைகளும் மிருகங்களும் ஒத்துக்குச்சு. 2 நாள் கழிச்சு சாந்தினி அவளோட தாத்தா வீட்டுக்கு கிளம்பினா. சாப்பிட்டு முடிச்சு தனக்கு தேவையான உடைகளை எடுத்துக்கிட்டு அந்த குடிசையோட கதவை பூட்டி அந்த சாவிய குடிசையோட கூரையில சொருகினா. அவ கிளம்ப இருந்த நேரம் அங்க ஒரு மான்குட்டி ரொம்ப பரபரப்பா ஓடி வந்துச்சு. அது ரொம்ப பயந்து வேற போயிருந்துச்சு. சாந்தினி அதுகிட்ட, நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வர, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த மான்குட்டி சொல்லிச்சு, நம்ம காட்டுக்குள்ள வேட்டைக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்க பாக்குற மிருகங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா வேட்டையாடிடுவாங்க. இன்னும் 4-5 நாளைக்கு அவங்க இந்த காட்டுல தான் இருப்பாங்க. நான் அவங்களுக்கு தெரியாம தப்பிச்சு இங்க ஓடி வந்துட்டேன். நான் உன்னோட வீட்டிலேயே ஒரு 4-5 நாள் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த மான்குட்டிய பார்த்ததும் சாந்தினிக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு. அவ அதுகிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ என்னோட வீட்டிலேயே இரு. கொல்லைப்புறத்துல நிறைய காய்கறி தோட்டம் போட்டிருக்கிறேன். அதுலேந்து உனக்கு வேண்டிய அளவுக்கு காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டு நீ என்னோட வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டுரு. உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி வீட்டு கதவை திறந்து விட்டா. மான்குட்டி அவ வீட்டுக்குள்ள போனதும் மறுபடியும் வீட்டோட கதவை பூட்டி அதோட சாவிய கூரையில சொருகி வச்சா. மறுபடியும் அவ தாத்தா வீட்டுக்கு கிளம்ப முயற்சி செஞ்சப்போ அங்க ஒரு வாத்து அழுதுகிட்டே ஓடி வந்துச்சு. அந்த வாத்துகிட்ட, சாந்தினி நீ ஏன் அழுதுகிட்டு வர அப்படின்னு கேட்டதும் அது சொல்லிச்சு, நான் என்னோட கூட்டத்தோட வந்து ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட கூட்டத்துல இருந்த எல்லா வாத்தும் குளிச்சு முடிச்ச அப்புறமும் நான் குளிச்சு முடிக்கல. அவங்க என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. எனக்கு வழியும் தெரியல, எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. உடனே சாந்தினியும், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட கூட்டம் உன்னை தேடிக்கிட்டு கண்டிப்பா வரும். அது வரைக்கும் நீ என்னோட வீட்டிலேயே இரு. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்திலேயே நீ குளிச்சுக்கோ. உனக்கு துணையா வீட்டுல ஒரு மான்குட்டியும் இருக்கு அப்படின்னு சொன்னா. அவ கதவை திறந்து விட்டதும் வாத்தும் வீட்டுக்குள்ள போச்சு. மறுபடியும் வீட்டு கதவை பூட்டி அதோட சாவிய கூரையில சொருகி வச்சுட்டு சாந்தினி அங்கேருந்து கிளம்பினா. அப்ப யாரோ அவ பேரை சொல்லி கூப்பிடுற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தப்போ அங்க ஒரு அணில் நின்னுகிட்டு இருந்துச்சு. அதோட முகத்தை பார்க்கும்போதே அது ரொம்ப அழுதுருந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு. என்ன நடந்துச்சுன்னு அந்த அணில் கிட்ட சாந்தினி கேட்டப்போ அந்த அணில் சொல்லிச்சு, மழை காலத்துக்கு வேணுமேனு என்னோட மரப்பொந்துல நான் நிறைய உணவை சேகரிச்சு வச்சிருந்தேன். அதை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்து வச்ச மொத்த தானியங்களும் இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதுச்சு. உடனே சாந்தினி அதுகிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, எங்க வீட்டுக்குள்ள நிறைய தானியங்களை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே தங்கியிருந்து வேண்டிய அளவுக்கு சாப்பிடலாம். நான் இப்ப எங்க தாத்தா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் திரும்ப வர வரைக்கும் நீ என்னோட வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லி வீட்டு கதவை திறந்து விட்டா. அணில் உள்ள போனதும் மறுபடியும் வீட்டு கதவை பூட்டி அதோட சாவிய கூரையில சொருகி வச்சா. அப்பதான் சாந்தினிக்கு தாத்தா வீட்டுக்கு போயே ஆகணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. இது வரைக்கும்
இந்த காட்டுல இருந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்கேன். இப்பவும் கூட என்னோட உதவி தேவைப்படுற மிருகங்களும் பறவைகளும் இங்க வந்து என்கிட்ட கேக்குது. அதுங்களுக்கு என்னோட வீட்டுல நான் இடம் கொடுத்ததும் அந்த பறவைகளும் மிருகங்களும் எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு. இதையெல்லாம் விட்டுட்டு நான் என்னோட தாத்தா வீட்டுக்கு போனா அங்க என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? இவங்களோட நினைவு தானே எனக்கு வரும். என்கிட்ட உதவி கேட்டு வேற எந்த மிருகங்கள் பறவைகள் என்னோட வீட்டுக்கு வந்து நான் அங்க இல்ல அப்படிங்கறத பார்த்து ஏமாந்து போகுது அப்படின்னு தானே நினைக்க தோணும். அதனால தாத்தா வீட்டுக்கு போறத விட இந்த வீட்டிலேயே இருந்து உதவி தேவைப்படுற பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உதவி செய்யறது தான் சரி அப்படின்னு சாந்தினி முடிவு பண்ணா. அதுக்கு அப்புறமா அவ தேவலோகத்துக்கு திரும்பி போற வரைக்கும் தாத்தா வீட்டுக்கு போகவே இல்லை. முல்லைவனம் காட்டிலேயே இருந்து அங்க உதவி தேவைப்படுற பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருந்தா. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.